ஏண்டி நான் வர்றதுக்குள்ள கோழி குருமா மீன் வறுவல் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கணும் சொல்லிட்டேன். இல்ல பிச்சு புடுவோம் பிச்சு. விஸ்வநாதனா என்ன கொக்கா? என்ன விஸ்வநாதன் சார், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இருந்தாலும் ஆபீஸ்க்கு போற மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்கீங்களே. ஆபீஸ விடுங்க மேடம். இன்னைக்கு என்கிட்ட ஏதாவது மாற்றம் தெரியுதா உங்களுக்கு? இல்லையே, அப்படியே தான் இருக்கீங்க. நோ, இத பாருங்க. இன் பண்ணிருக்கேன், சிகரெட் பிடிக்கிறேன். ஸ்டைலா இல்ல? ரொம்ப நல்லா இருக்கு. இப்படியே கீப் அப் பண்ணுங்க. ஆபீஸ்க்கு போறவங்க எப்போ இப்படி நீட்டா இருக்கணும். ரொம்ப தேங்க்ஸ். நீங்க எது சொன்னாலும் அதுல ஒரு அன்பு இருக்கும், அதுல ஒரு அர்த்தம் இருக்கும், அதுல ஒரு ஆழம் இருக்கும். ஓகே, see you. போயிட்டு வாங்க. Bye. லாரரரி. நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆயிருச்சு. ஏனுங்க ஆபீஸ் போலியாட்டு இருக்குதுங்க? ஆமாங்க, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையாச்சே, அதான் வீட்டுல இருக்கேன். வரட்டுங்களா? வாங்க. வரட்டுங்களா? வாங்க. வரட்டுங்களா? ஏன் திருப்பி திருப்பி அதையே சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க சொல்ல வேண்டியது ஒண்ணுமே சொல்ல, அப்புறம் நான் அப்படித்தான் திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியது இருக்கு. நான் என்ன சொல்லணும்? பாக்கலையா நீங்க இந்த புதுசா பட்டு சட்டை பட்டு வேட்டி அத பத்தி நீங்க ஒண்ணுமே சொல்லலையே. அதான் பார்த்த உடனே ஒரு சேஞ்ச் தெரிஞ்சது. ஆமா, வீட்ல ஏதாவது விசேஷமா? பட்டு சட்டை எல்லாம் போட்டிருக்கீங்க? விசேஷம் நடக்கும்னு தான் நானும் பாக்குறேன், ஆனா நடக்க மாட்டேங்குதுங்களா? பொண்ணு கண்ணுக்கு தெரியுது, ஆனா அது கைக்கு வந்து சிக்க மாட்டேங்குதுங்களா? உங்க பையன் கல்யாணத்தை பத்தி சொல்றீங்களா? நீங்க வேற. நான் காள மாட்டுக்கு ஜோடி சேர்க்கலான்னு பாக்குறேன், நீங்க கண்ணு குட்டிக்கு மூக்கணாங்கயிறு போட சொல்றீங்க. புரியலையே. இது போக போக புரியுங்க. வரட்டுங்களா? வரேங்க. போயிட்டு வாங்க. மானகிட்டவங்க. யோ, என்ன அது லேடி சீட்ல உட்கார்ந்திருக்க? எந்திரியா. ஐயோ பரவாயில்லைங்க, அவர் எங்க வீட்டுக்காரர் தான். ஏங்க இத்தனை பேருக்கு முன்னால என்ன வீட்டுக்காரன்னு சொல்லிட்டீங்களே. இதுல என்னங்க தப்பு? உண்மையை தான் சொன்னேன். இந்தாங்க பால். பால் வேண்டாம் கண்ணே. பால் குடிக்க கசக்குதா? ஆமாம் கண்ணே, பால் கசக்கிறது, பழம் புளிக்கிறது. பருவமங்கையின் பஞ்சனை ஒன்றுதான் எனக்கு இன்பமாக இருக்கின்றது. பரவாயில்லையே, நமக்கு கல்யாணம் ஆன புதுசுல பேசினதெல்லாம் மறக்காம அப்படியே வச்சிருக்கீங்களே. ஏய், நீயாடி இவ்வளவு நேரம் பேசுறது? பாலை குடிச்சு படுக்கிற வயசாடி இது. ஓடி. நான் எங்கேயோ இன்பக்கடலில் மிதந்து கொண்டிருக்கிறேன். என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீர்கள். அப்ப பாலு? பூனை கூத்து, அது நக்கிட்டு போகட்டும். பூனை நக்கலன்னா நீ நக்கிட்டு அது பக்கத்திலேயே படுத்துக்கோ. அட வாங்க. நான் வர மாட்டேன். அட வாட குடுப்பாங்க. நான் வர மாட்டேன். அட நம்ம வீடு தானே. நான் வர மாட்டேன். வாங்க அண்ணே. வேணாம்டா. வாங்க அண்ணே. ஏன்டா இப்படி கூப்பிடுற? இந்த காம்பவுண்ட் இருக்கிற நான் எந்த நாயிடா வாடகை தரேங்குது? அண்ணே, நம்ம காலம் நீ முன்ன மாதிரி இல்ல. இப்பெல்லாம் காலம் மாறி போச்சு. காலம் மாறல, அவன் கெட்டப்ப மாத்திட்டு போயிட்டு இருக்கான். இங்கதான் ராயப்பம் போட்ட கணக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. என்ன கணக்கு? இது சஸ்பென்ஸ். வாடகை கொடுக்க போறாங்க. கொடுப்பாங்கற? கண்டிப்பா. சரி வா போலாம். இருங்க, அதுக்கெல்லாம் நேரம் காலம் பார்த்து போணும். வந்தாச்சு, இப்ப போலாம். நேரங்கால வந்துச்சு. சரி வா போலாம். இப்ப பாருங்க என்ன பண்றேன்னு. டேய் விஸ்வநாதா, வாடா, வீட்டுக்காரர் வந்திருக்காரு. ஏய் பரதேசி, என்னடா மரியாதை இல்லாம கூப்பிடுற? அட இப்படியே கூப்பிடுங்க. இப்படி கூப்பிடலாமாடா? நான் இருக்கேன், தைரியமா கூப்பிடுங்க. சரி நீ இப்படி வா. டேய் விஸ்வநாதா, வாடா வெளிய. எந்த நாய்டா அது? டேய் ஜலகண்டேஸ்வரா. என்ன விஸ்வநாதன் சார்? ஒண்ணு இல்லைங்க. வாடகை கூட. நேத்தே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஏய் ராயப்பா, நீதானா? நான் தானா? விஸ்வநாதன் தானா? 100 ரூபாய் ஏத்துங்க. அடுத்த மாசத்துல 100 ரூபாய் ஜாஸ்தி. ஜலகண்டேசா, நீ 200 ரூபாய் ஏத்துவேன்னு நினைச்ச. பரவாயில்ல, நீ 100 ரூபாய் தான் ஏத்திருக்கிற. நான் என்ன அவ்வளவு விவரம் கேட்டவனா? நேத்தே பேப்பர்ல பச்சட தண்ணி வரி வீட்டு வரி எல்லாம் ஏறி போச்சுன்னு. நீ ஒண்ணும் கவலைப்படாத, தாராளமா தந்துடுறேன். என்னது வாடகை ஜாஸ்தியா வேணுமா? இந்த வீட்டுக்கு இந்த வாடகை ஜாஸ்தி, இதெல்லாம் கட்டுப்படி ஆகுது. வாங்க வீட்டை காலி பண்ணு. சரி இப்போ வீட்டை காலி பண்ணிக்க. அட உன் வீட்டை நீயே வச்சுக்கியா? வாங்க காலி பண்ணு. ஆமாயா, காலி பண்ணுங்க. அட வாங்க. அடுத்து பாத்து ரெடிடா. கூப்பிடுடா. வாங்க. ஏய் ஜமுனா. ஏ ஜமுனாவா? இல்ல ஜமுனா,
இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு மேனேஜர் ப்ரொமோஷனே கிடைச்சிச்சு. அதுக்காக இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருந்தோம்னா ஜெனரல் மேனேஜர் பதவியே கிடைக்கும். அதுக்காக 100 ரூபாய் ஜாஸ்தியாவா? ஐயோ ஜலகடேசே, நான் தந்துறேன். நீ கொடுக்க போறியா இல்லையா? சத்தியமா தரேன். நான் தரேன். தரேன். உன் பொண்டாட்டி வாய் அடைக்க சொல்லு. இல்லன்னா 150. யாருக்கு வாய் ஜாஸ்தி? இருங்க. இல்ல யார் கேட்டு ஒத்துக்கிட்டீங்க? முடியாது சொல்லுங்க. ஓரமா சொல்றேன், நீ உள்ள போ. நம்ப மிளகா தின்னா பூச்சி வச்சிரு போங்கடா அட்டால. வாடகை வாடகை. வாடகையா? என்ன வாடகை? எதுக்கு வாடகை? புருஷனை கூப்பிட சொல்லுங்க. உன் புருஷனை கூப்பிடுமா? ஏன் என் திருச வந்தா மட்டும் கொடுத்துருவாராக்கு? கூப்பிடுமா? கூப்பிடுறேன். மாமா மாமாய். மாமா வீட்டுக்காரருக்கு வாடகை வேணுமா? வீட்டுக்காரர் வாடகை கேட்காம வேற என்னடி கேட்பாரு? ஐயோ நேத்தே 3000 ரூபாய் பையில போட்டு வச்சிருந்தேன். கரெக்டா வாடகை கொடுத்துருவனுட்டு. ஏண்டி கொடுக்கல? சொல்லவே இல்லையா? இந்த மெட்ராஸ்ல இவ்வளவு கம்மியான வாடகைக்கு எந்த இழிச்சு வாங்கி வீடு கட்டி வாடகை கொடுற? உங்க அப்பா கட்ட வீடா இல்ல எங்க அப்பா கட்ட வீடா? ஏங்க உங்க அப்பா கட்ட வீடு தானே? யோ, நான் அன்னைக்கே சொல்லிருக்கேன் இது கொத்தனார் கட்டின வீடுன்னு. மறுபடியும் நீ குழப்பற. யார் கட்டினேனுங்க? உங்களுக்கு வாடகை தானே வேணும். இந்தாங்க. அன்னைக்கு என்னமோ ரெட் கண்ட்ரோல், ராக் கண்ட்ரோல், கோர்ட், சட்டம், ரோடுன்னு எல்லாம் பேசுன. அது அன்னைக்கு புத்தி ரோசி எல்லாம் பேசிட்டுங்க. ஓ, இப்ப புத்தி ரோசனை வந்துருச்சாக்கு. இந்த பார், அடுத்த மாசத்துல இருந்து வாடகை 200 ரூபாய் ஏத்திருக்கேன். அதை நீ கரெக்டா கொடுத்துடணும். சரிங்க. அப்புறம் நீ கொடுத்துறது இருக்கிறது எனக்கு பிடிக்கல. என்ன மிளகாய் எல்லாம் காய வச்சிருக்க? ஏண்டி மிளகாய் இங்க காய வச்ச? அப்புறம் என்ன புள்ளைய பெருக்காத மாதிரி இங்க அலைய விட்டுருக்க? ஏண்டி அதெல்லாம் தூக்கி கொடாப்ல அடைச்சு வை. இந்த மாதிரி நான் தலையில பூ வச்சிருக்கேன். இனிமே வைக்காதுங்க. நீங்க ஏங்க புடவையாவது கட்டலாங்களா? போங்க நீங்க. கட்டினா என்ன கட்டாடி இறக்கணுமா? அட போயா, வாடி போயா கூட்டிட்டு. வாடினா என்ன இப்படி உட்கார்ந்திருக்கா? நான் யாரா? வீட்டுக்காரரு. அப்ப காலை கீழே போட சொல்லு. வாங்க உட்காருங்க, திண்ணையில உட்காருங்க. என்ன கிண்டல் பண்ற நீ? என்ன காபி சாப்பிடுறீங்களா, டீ சாப்பிடுறீங்களா, என்ன சாப்பிடுறீங்க? முட்டை குருமாவும் பாயா வேணும். மாமியை ரெடி பண்ண சொல்லு. உங்களுக்கு ரொம்ப தமாஷா ஐடியா வெட்டிடுவேன். யோ வாடகை உடையா? வாடகை தானே ரெடியா இருக்கு. இந்தாங்க வாடகை. ஏய், கண்டிஷன் எல்லாம் சொல்றான். இங்க பாருங்க, முன்ன மாதிரி இல்ல. இப்ப சட்டத்திட்டம்லாம் மாறி இருக்கு. சரி. மாசம் 5ஆம் தேதி ஆனா வாடகை கொடுத்துறணும். கொடுத்துறேன். இல்ல சாமான் சட்டம்லாம் வெளியே போகும். இல்ல வேணாம், 4ஆம் தேதி ராத்திரியே கொண்டு வந்து கொடுத்தேன். ஏய், வாடகை ஏத்துன்னு சொன்னியா? அப்புறம் 100 ரூபாய் ஏத்தி இருக்கு. 100 ரூபாய். ஆமா. 100 ரூபாய் தானே? டச்சை, யாருக்கு வேணும் 100 ரூபாய் பிச்சை காசு? ஏத்துறா. சரி உங்களுக்காக 101. சரி வந்து கொடுத்துறேன். நான் இனிமே உன் வீட்டை தேடி வர மாட்டேன். வேண்டாம், நான் உங்க வீடு தேடி வந்து கொடுத்துறேன். போதுமா? கால் மேல கால் போட்டு உட்காருவியா? போட மாட்டேன். உள்ள போட்டு உள்ளதுக்கு போடியாத. போடியா இல்ல? போதுமா? உஷா முன்னாடி என் மானத்தை வாங்கிட்டு பார்த்தாங்க பாவீங்க. என்ன உஷாமா, உங்களுக்கு ஒரு தனியா சொல்லணுமா? வாடகை விடுமா? யாருகிட்ட போய் வாடகை கேட்கறான்? அப்பீர வாப்பி வாடகை கேட்கறான். பணமாடா முக்கியம்? பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். மனுஷால் கிடைப்பாங்களா? வாடகை நீங்க மெதுவாவே கொடுங்க. என்னங்க நீங்க? நாங்க உங்க வீட்ல குடி இருக்கும்போது வாடகை கொடுத்துதானே ஆகணும். வாடகை என்னங்க பொல்லாத வாடகை? வாடகையா? நான் அப்படியே ஒரு சின்ன வீடா? எது? டே, இந்த காலனிலேயே இவங்க குடியிருக்கிற வீடு தான் சின்ன வீடு. இதுக்கு வாடகை வாங்கலாமா இல்ல வேண்டாமான்னு நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, நீங்க இந்த காலனியில காலடி எடுத்து வச்சதுக்கு அப்புறம் தான் தனலட்சுமியே பாருங்க தாண்டவம் ஆடுறான். உங்க ராசியோ ராசிங்க. ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. போட்டாங்க. உன் பிச்சைக்கார புத்தி ஒண்ணு விட்டு போதா பாரு. கையாந்திர பிச்சு போடுவா. ஏதாவது சின்ன சின்ன செலவு இருந்தா நீங்க பண்ணிக்கங்க. இது நீங்க கொடுத்து நான் வாங்கினா அவ்வளவு நல்லா இருக்காது பாருங்க. ஏங்க நல்லா யோசனை பண்ணிக்கிட்டீங்களா? டேய், நான் யோசனை பண்ணிட்டேன், நீ போ. போடா. உங்ககிட்ட போய் நான் பணம் வாங்கி என்னங்க நீங்க? இவர் ஏன் இப்படி பேசிட்டு போறாரு? டேய் ராயப்பா, என்னடா ஆச்சரியமா இருக்கு. எல்லாரும் வாடகை கரெக்டா கொடுத்துட்டானுங்க. ஏதாவது பில்லி சூனியம் வச்சிட்டியா? இதெல்லாம் நம்ம தொழில் ரகசியம் பண்ண. சரி சரி கம்சன் ஓட்டுங்க. 500 ரூபாய் வாழ்க்கையில இன்னைக்கு தான் மொத்தமா பாக்குறான் போல் இருக்கு. டேய் ராயப்பா, இந்த 500 ரூபாய் வச்சுட்டு என்னடா பண்ண போற? சோளா ஹோட்டல்ல சோறு சாப்பிட்டு கன்னி மரவளை கட்டி வெட்ட போறேன். நாய் கேட்ட கேட்டுக்கு சோலா ஹோட்டல்ல சோறு, கன்னி மரவள கட்டிங். பாத்து ஆப்பிரிக்கா குரங்கு தப்பிச்சு வந்துருச்சுன்னு புடிச்சு மிருகத்தோட மிருகமா வச்சிட போறாங்க. போடா. என்ன பொங்க இந்த படத்தை பார்த்துட்டு இருக்க? என் தம்பின்னு நினைச்சியா? நான் தான். ஏன் கர்ணா இப்படி சோழிவனமா இருந்தவன் தலை எப்படி இப்படி பாலைவனமா ஆச்சு? கட்டிக்கிற போறவன் எப்படி அடிக்கிறதா? சொல்லுண்ணா. அந்த கன்றாவி ஏன் கேக்குற? எங்க வீட்டு எருமை கண்ணு குட்டி செத்து போச்சு. எங்க அப்பா கண்ணு குட்டிக்கு பதிலா மாட்டு பக்கத்துல என்ன நிப்பாட்டி வச்சுட்டான். மாடு பாசத்துல தலைய போற நக்கி முடிய போற தின்னு பிடிச்சு. நீயும் ஒரு வகையில அப்படித்தான் இருக்க.
இல்ல நிறத்த சொன்னேன். பணத்துல பாலு. அப்ப காப்பி வச்சிருவோம். பணத்தை எல்லாம் ஊதாரித்தனமா செலவு பண்ணாம சிக்கனமா செலவு பண்ணணும். பாலெல்லாம் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. புத்திசாலித்தனமா பழச்சுக்கணும். என்ன? அப்ப என்ன புத்தி இல்லங்கிறியா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அன்னைக்கு அப்படித்தான் டீ கடையில பன்னாரப்பட்ட காளிமுத்துன்னு பேச்சுவாக்கில சொல்லிவிட்டேன். அப்புறம் சந்தேகப்பட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு புடிச்சு போயிட்டாங்க. அப்படியா? நான் விடுவனா? தப்பான அட்ரஸ் கொடுத்து தப்பிச்சு வந்து தெரியல. பைத்தியக்காரங்க எங்க போய் தேடுறாங்களோ. இந்த வண்ணாரப்பட்ட காளிமுத்துவை நான் கைது பண்ணிட்டேன். கவர்மெண்ட் என்ன எங்க வைக்கும் தெரியுமா? வீட்டுல யோ, சும்மாரியா? எப்ப பார்த்தாலும் அபசுகுணமாவே பேசிக்கிட்டு எட்டி மிதிச்சேன். சொந்த ஊர் எந்த ஊரு? சோழம் தான். அங்கே போய் விழுவேன். வாழ வச்சுட்டு சும்மாரியா? நீங்க நொட்டுங்க சார். தட்டுங்க சார். இரியா, லொட்டுறேன். சீ, தட்டுறேன். சிஐடி இன்ஸ்பெக்டர் சார். சாரி, தெரியாம உங்க தலையில தட்டிட்டேன் சார். என்ன வேணும்? ஒண்ணு வேணாம். நிறுத்துங்க சார், நிறுத்துங்க சார். இதான் சார் கரண வீடு. அப்படியா? ஆமா சார். என்னங்க? அது ஒண்ணும் இல்ல. யாராவது வந்து கேட்டா நான் இல்லேன்னு சொல்லிடுறேன். என்ன வேணுங்க? ஒரு 5 ரூபாய் கைமாத்து வாங்கிட்டு போலான்னு வந்தோம். நாளைக்கு வந்து வாங்கிக்கங்க. Shut up. உண்மையை சொல்லு. தலை பூரா முடியே இல்லாம அமாவாசை தலையும் ஒருத்தர் இருப்பானே, பால்கார கர்ணன். அவன் எங்க? அவர் வந்து பால் வியாபாரம் பாம்பே போயிருக்காரு. ஏன், இந்த ஊர்ல எவனுமே பால் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டானா? என்ன என்ன வந்து என்ன விளையாடுறியா? அவனுக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான் சார். என்ன சொல்றீங்க? வேற ஒண்ணும் இல்ல. அவன் ஒரு தப்பான அட்ரஸ் கொடுத்தான். அங்க போய் நாங்க விசாரிச்சதுல சில துப்புகள் கிடைச்சது. துப்பு கொடுத்ததுனால கவர்மெண்ட் அவனுக்கு 10,000 ரூபாய் இனாமா கொடுத்திருக்காங்க. அந்த 10,000 ரூபாய பால்காரன் கர்ணகிட்ட கொடுக்கலாம்னு அலைகிறோம். இந்த நேரம் பார்த்து அவன் பாம்பே போயிட்டான். என்னங்க 10,000 ரூபாய்ங்களா? இந்த ரூம்குள்ள இருக்காரு, போய் பாருங்க. முனுசாமி, சார் நீ இந்த பொண்ணு கூட என்ன சார் ரிட்டையர்ட் ஆக போற காலத்துல பாதுகாப்பா இருன்னு சொன்னேன். எஸ் சார். ஓ சாரி, ஓ சாரி. யோ, கொன்னுடுவேன், ஜாக்கிரதை. அடச்சி, எங்க காணா? ஹலோ, இங்க என்ன பண்ற? பால் கணக்கு பாக்குறேன் சார். அப்படியா? ஸ்டேஷன்ல போய் பார்க்கலாம். என்று பரவாயில்ல சார். எந்த சார் 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 என்ன ஒண்ணும் செஞ்சிடாதீங்க சார். எங்க அம்மாவுக்கு நான் ஒரே பிள்ளை. அது உங்க அப்பா மிஸ்டேக். சார் அட்ரஸ் தப்பா கொடுத்ததுக்கு என்னை மன்னிச்சிருங்க சார். சார் அடிக்கிறதா அடிக்கிறீங்க, வெளியில முடிய போய் அடிங்க, இங்க அடிச்சிடாதீங்க சார். என் காதல் இருக்கா, இது பிரிட்டிஷ் விவகாரம். பிரிட்டிஷ் விவகாரமா? இவர் பெரிய ஐலாசபா மெம்பரு. கௌரவம் சார். ஓஹோ, கிறிஸ்டேஜா? ஏங்க பணம் கொடுக்குறீங்களா? இங்க கொடுத்தா சரியா வராது. ஸ்டேஷன்ல போய் எண்ணி எண்ணி பிரிச்சு கொடுத்தா தான் சரியா வரும். செஞ்சி துண்டால கட்டு. ஏன் கைய கட்டுறீங்க? வேற ஒண்ணும் இல்ல, எங்க நான் பணத்தை வாங்க ஓடிடும்னு இவருக்கு பயம். கருணா, அவங்க எவ்வளவு கொடுத்தாலும் வேண்டாம்னு சொல்லிடாத. குடுக்கறத வாங்கிட்டு வந்துரு. இல்ல இல்ல, போகும்போது நாங்களே கொடுத்துக்கிட்டே தான் போவோம். அது உங்க சௌரியம். பார்த்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு அனுப்புங்க. எக்ஸ்ட்ரா கொடுக்கறதா? இது என்ன மில்கி ஹோட்டலா? காட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. வச்சுமா? போங்க சார், வாங்க. வர்றேன். டாட்டா வேற. வாங்க. யோ, ஏறோம்ல. யாருடா? பொய்ய ட்ரெஸ் குடுப்பியா? அதுல உட்காராத, அது ஏன் சேரு? தெரியாம வந்துட்டேன் சார். ஐயோ, ஐயோ, அம்மா அடிக்கிறாரே. ஓடாத, என்னால ஓட முடியாது. என்ன சார் ஓடுனாலும் அடிக்கிறீங்க, ஓடாதாலும் அடிக்கிறீங்க. ஏய், ஆடாதே, என்னால ஆட முடியாது. அம்மா எலும்பு முறிஞ்சு போச்சு. இன்னும் அடிக்கவே இல்லை, ஏன்டா கத்துற? அடிக்கலையா? அங்க பாருங்க சார். ஐ, அக்கா, ஏமாத்தி விட்டேன். கேளு. சார், இந்த ஒரு தடவை ஓடாத, சார். சுத்தி சுத்தி சார், 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 சொன்னா கேளுங்க சார். ஏய், சொன்னா சார், இந்த ஒரே ஒரு தடவை. அப்பா, வயசாகி போச்சு, ஓட முடியல. எங்கேயாவே? ஓடிட்டேன் சார். தேங்க்ஸ். ஏய், உடனே போலீஸ் நாய்க்கு ஏற்பாடு பண்ணுங்க. எஸ் சார். ஆமா, பீரோக்குள்ள இருக்குது யாரு? அவ்வளவு சார். அதையே முதலே சொல்லல. ஏய், வெளியே வந்துரு. வந்து அடிப்பீங்க. வெளியே வரலைன்னாலும் அடிப்பேன். வரமாட்டேன்.
சிக்கிக்கிட்டேன் சிக்கிக்கிட்டேன், காப்பாத்துங்க காப்பாத்துங்க. என்னங்க சார் இது? என்ன சார் அடிச்சுட்டு கேக்குறாரு? போலீஸுக்கே பொய்ய ட்ரெஸ் கொடுக்குறான். பொய்ய ட்ரெஸ்ஸா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். யார் சார் இவரு? அவரும் போலீஸ்காரர் தான். இப்ப டியூட்டில ஜாயின் பண்ண வந்திருக்காரு. இன்னும் எத்தனை பேர் சார் ஜாயின் பண்ண வருவாங்க? நியாயமா இன்னைக்கு 10 போலீஸ்காரங்க ஜாயின் பண்ண வரணும். ஏன் இல்ல ஏன் ஜாயின் எடுத்து தனியா வச்சிருவாங்கன்னு பயமா இருக்கு. இல்லல? ஏய், இவர் ஏன் சார் அடிச்சாரு? அவர் டியூட்டி முடிஞ்சு போறாரு, அதனால அடிச்சிட்டு போறாரு. என்ன சார் இது? டூட்டிக்கு வர்றவரும் அடிக்கிறாரு, டூட்டி முடிச்சு போறவரும் அடிக்கிறாரு, டூட்டில இருக்கிற நீங்களும் அடிக்கிறீங்க. இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? சின்ன பிள்ளையில ஸ்கூல் வாத்தியார் என்ன அடி அடிச்சாரு. அதுக்கு அதுக்கு நான் தான் கிடைச்சேனா? முனிசாமி செஞ்சி கொண்டு போய் லாக்கப்ல போடுங்க. ரொம்ப நன்றி சார். யோ, சும்மா தள்ளிட்டு போகாதீங்க. போகும்போதே லொட்டு லொட்டு லொட்டுன்னு அடிச்சுட்டே போங்க. வேற முடியாது சார். என்ன அது? மன்னிக்கணும் சார், நீங்க தான் உங்க கஷ்ட நஷ்டத்துல எல்லாம் சம பங்கு எடுத்துக்கணும்னு சொன்னீங்களா சார்? அதனால சிகரெட்ல பங்கு எடுத்துக்கிறீங்களோ? தொலைச்சிருவன் தொலைச்சு. என்ன சார் ரொம்ப நேரமா சிந்தனை பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல, அந்த பால்காரன் கர்ணங்கிட்ட எப்படி உண்மையை வரவழைக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். கவலைப்படாதீங்க சார், அவங்க நான் உண்மையை கக்க வைக்கிறேன். அவன் என்ன நாகப்பாம்பா மாணிக்கத்தை கக்கிறதுக்கு? இல்ல சார், நேத்து ஒரு ப்ளூ பிலிம் பார்த்தேன். நேத்து ப்ளூ டைமண்ட் தியேட்டர்ல ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்தேன். அதுல கைதிகள் சேர்ந்து எப்படி உண்மையை வரவழைக்கிறதுன்னு ஒரு புது மெத்தட கையாளுறாங்க. எப்படி? அதை நான் உங்ககிட்ட சொல்லி நீங்க அதை செஞ்சுட்டு ப்ரமோஷன் ஆயிட்டீங்கன்னா? கவலைப்படாதயா, நான் ப்ரமோஷன் ஆனா என் சீட்ல ஒண்ணு உட்கார வைக்கிறேன். அப்ப சரி சார். சொல்லு. என்னையா கவாலியா பாடுற? அப்படியா செஞ்சி? எஸ் சார். நீ போய் அந்த பால்காரன் கர்ணனை கொண்டு வா. சீக்கிரம் சார், மாடலாம் கத்துக்கிட்டு இருக்கேன். இல்ல வரையா? நீ மட்டும் நான் மட்டும்தானா? ஓடா. இன்ஸ்பெக்டர் சார், ரொம்ப நன்றி சார். என் கையில துண்டெல்லாம் கொடுங்க, எனக்காக என் காதலி காத்துக்கிட்டு ஆமா, இருக்கோம். இவங்க பெரிய லைலா மச்சின்னு உட்கார்றா. வேண்டாம் சார். உட்கார்றா சார். எல்லாம் ரெடி சார். இப்படி வை. எதுக்கு சார் பெட்ரோல்? அது அப்புறம் சொல்றேன். கைத்தால கட்டு. எதுக்கு சார் கடை சொல்றீங்க? அதையும் அப்புறம் சொல்றேன். பையன் ஏன் சார் பெட்ரோல் ஏன் மேல ஊத்த வரீங்க? கார் ஊத்துங்க. சார் விளையாடாதீங்க சார். சார் சொன்னா கேளுங்க சார். ஐயோ சார் மூச்சடையுது சார். சொன்னா கேளுங்க சார். சார் எதுக்கு சார் தீப்பெட்டி எடுக்கிறீங்க? உண்மையை சொல்லு. வண்ணாரப்பேட்டை காளிமுத்து எங்க? தெரியாது சார். தப்பிச்சு போன தூக்கு கைதி ராஜாவுக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம்? தெரியாது சார். உண்மையை சொல்லு. சார் 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 விளையாடாது சார். இது ஒரு உயிர் சம்பந்தப்பட்டது. நான் இந்த நாட்டு பிரஜை. நீ எல்லாம் பிரஜை. மண்டைய பாரு, உலக உருண்ட மாதிரி வச்சுக்கிட்டு பேசுறான். சார் சார் விளையாடாது. உண்மையை சொல்லு. வேணாம் 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 சார். சார் பக்கத்துல ஒரு உயிர் இருக்கு சார். சொல்ல மாட்டேன்.
வேற குச்சி வச்சிருக்கேன். இங்க பாரு, 5 குச்சி வச்சிருக்கேன். இதை அணைக்க முடியாது. பொருத்தி தலையில போட்டேன், அப்புறம் உள்ள முடியும் போயிடும். சார் உண்மையை சொல்லிடுறேன் சார். நான் நேரடியாக வந்து காமிக்கிறேன் சார். அவ்வளவுதானே, சொல்ல வேண்டியதானே. ஏன் கவலைப்படுற? ஏன் சார் அடிக்கிறீங்க? ஏன் சிரிச்ச? கான்ஸ்டபிள், இவனை உள்ள கூட்டி போய் புளிஞ்சு கொண்டு வர சட்டையே சொன்னேன்.